இந்த ஸ்டோரி கேட்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியா நல்லா இருந்துச்சு. கிருஷ்ணருடைய ஸ்டோரி தான். துவாபர யுகத்துல தான் இவங்க ததிபாண்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்தர் இருந்தாங்க. அந்த பக்தன் என்ன அவங்க வந்து தயிர் வியாபாரம் பண்றாங்க, தயிர் வியாபாரி அவங்க. அப்ப வந்து ஒரு நாள் எப்பவுமே நமக்கே தெரியும் கிருஷ்ணன் வந்து ரொம்ப குறும்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குறும்புக்கார கண்ணா என்ன பண்ணாங்க, வீட்டுல ஒரே அமக்கலம் பண்ணிட்டு கோபிகை கீதெல்லாம் வம்பு பண்ணிட்டு எல்லா வம்பு பண்ணிட்டு வருவாங்க. வந்துட்டு அவங்க அம்மா கையில மாட்டிருக்குவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்க, யசோதாவும் கோபிகைகள்லாம் வருவாங்க. இந்த கிருஷ்ணரை பிடிச்சி பனிஷ் பண்ணுவோம், நம்ம எவ்வளவு சேட்டை பண்றாங்க, வீடெல்லாம் வெண்ணெய் எல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு கோபிகைக்கு எல்லாம் வம்பு பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணரை தேடிட்டு வருவாங்க. கிருஷ்ணர் ஓடி போய் ஒளிஞ்சிக்குவாங்க. யார் வீட்டுல போய் ஒளிஞ்சிக்குவாங்கன்னா ததிபாண்ட அப்படின்னுட்டு அந்த பக்தனர் எல்லாரையும் அவங்க வீட்டுக்கு போவாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு என்னை வந்து அம்மா தேடிட்டு வராங்க, எனக்கு கேட்டாங்கன்னா நான் இல்லை இங்க இல்லைன்னு சொல்லிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. உடனே அவன் என்ன பண்ணுவாங்க, அந்த பக்தன் சரி நீ பானை உள்ள போய் ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பானை உள்ள வந்து கிருஷ்ணரை போட்டுட்டு உள்ள ஒளிஞ்சிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் குட்டி பாப்பா இல்லையா, ஸோ உள்ள போட்டுட்டு இவர் வந்து மேல கவர் பண்ணி உட்காந்துப்பாங்க ததிபாண்ட. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு யசோதாமா வருவாங்க. யசோதாமா கோபிகைகள் எல்லாரும் வருவாங்க. ததிபாண்டா பாத்தியா இந்த கண்ணனை அப்படின்னுட்டு கேட்பாங்க. ரொம்ப வாழ்த்தனம் பண்ணிட்டு இருக்கான், நீ பாத்தியா அப்படின்னு. உடனே ததிபாண்டர் சொல்லுவாங்க, நானா கிருஷ்ணரை பார்த்தே 6 மாசம் ஆகுதே, நான் பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுவாங்க. உடனே வந்து அதுக்கப்புறமா சரி நீ பார்த்தீங்கன்னா சொல்லு அப்படின்ட்டு யசோதா அம்மாவும் கோபிகைகள் எல்லாம் போயிடுவாங்க. உடனே வந்து இவங்க அந்த பானை மேலே உட்காந்துக்கிட்டே இருப்பாங்க. உடனே வந்து கிருஷ்ணதேவ் உள்ளதானே இருக்காரு, அவரு மூச்சு திணறும் இல்லையா, என்ன பண்ணுவாரு, இப்படி ஒரு குத்து விட்டு ததிபாண்டா எழுந்துக்கோ, என்னால வந்து எவ்வளவு நேரம் மூச்சு அடிக்கிட்டு இருக்க முடியும் அப்படின்னு. அதுக்கு இப்போ ததிபாண்டோடைய டைம் சான்ஸ். இப்ப நம்மளுக்கு யாருக்குன்னா ஒருத்தவங்களுக்கு மாட்டணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு ஏதாச்சும் ஒரு தேவையா வேணும் கேட்டுப்போம் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்றாங்க, எனக்கு வந்து நீ மோட்சம் கொடுக்குறேன்னு சொல்லு, அப்பதான் வந்து நான் வந்து உன்னை வெளியே விடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது மோட்சமா, யாருக்கு அப்படின்னா எனக்கும் என் பானைக்கும் கொடு அப்படின்னானே, சரி உனக்கும் உன் பானைக்கும் கொடுக்குறேன் நானு அப்படின்ட்டு சொல்லிடுவாங்க. அப்பதான் நான் சொல்றது செய்ய அப்படின்ட்டு கிருஷ்ணர் சொல்லுவாங்க, நீ என்ன முதல்ல வெளியே விடு, நான் வந்து உனக்கு கண்டிப்பா மோட்சம் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு. உன்னை எப்படி நம்புறது நானு அப்படின்னு ததிபாண்டன்னு கேட்பாங்க. நான் சொன்னதை தானே செய்வேன், இது வெளியே நான் செஞ்சது எல்லாமே உனக்கே தெரியும், சொன்னது எல்லாமே நான் செஞ்சிருக்கேன், நீ என்ன நம்ப மாட்டியா அப்படின்ட்டு கேட்பாங்க. உடனே வந்து ததிபாண்டன ஓகே கிருஷ்ணா நான் நம்புறேன் வெளியே அப்படின்னு சொல்லிட்டு வெளியே இவர் வந்து எழுந்துப்பாரு. எழுந்தோடனே கிருஷ்ணர் வந்து வெளியே குதிச்சுடுவாங்க, பானையில இருந்து குதிச்சுடுவாங்க. உடனே வந்து சரி நீ கேட்ட மாதிரி உனக்கு வந்து நான் மோட்சம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்பாட் அந்த டைம்லயே வந்து ஒரு புஷ்பக விமானம் ஒண்ணு வருது. வந்து கிருஷ்ணருக்கு வந்து மோட்சம் கொடுத்துடுறாங்க. இது கிருஷ்ணர் வந்து மோட்சம் கொடுத்துறாங்க யாருக்கு, ததிபாண்டனுக்கு. ஓகேங்களா, அந்த சீன் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு நிமிஷம் அது வீடியோ எடுத்து வச்சிருந்தேன் கேமரால, ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அது பாக்குறதுக்கு. உடனே என்ன பண்ணுவாங்க, நம்ம பசங்க கேட்பாங்க, பானை போய் லிவிங் திங்ஸ் அதுக்கு போய் எப்படி மோட்சம் கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் பானை தானே காப்பாத்துச்சு, அதனால எனக்கும் என் பானைக்கும் கொடுக்கணும் அப்படின்ட்டு கேட்டோடனே சரி ஓகே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மேல இருந்து புஷ்பக விமானம் வரும். வந்தோடனே ததிபாண்டனையும் அவங்க பானையும் வந்து உள்ள ஏறி உட்காந்துக்குவாங்க. உட்காந்துட்டு ஸ்ட்ரெயிட்டா ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு அவங்க போயிடுவாங்க. இப்போ இதுல வந்து ஏன் ததிபாண்டன் வந்து கிருஷ்ணரை காப்பாத்தினாங்க, பட் ஆனா பொய் சொல்லிட்டாங்க, பொய் சொன்னாலும் அவங்களுக்கே மோட்சம் கிடைச்சது அப்படின்ற ஒரு மாதிரி பேசுவாங்க இல்லையா. இப்ப வந்து இவங்களுக்கும் தசரதனையும் கம்பேர் பண்ணி பாக்குறாங்க. தசரதர் வந்து நமக்கு தெரியும் இல்லையா, ராமருடைய அப்பா, இவ்வளவு புண்ணியம் பண்ணியிருந்தாங்க, ராமருடைய அப்பாவா இருக்க முடியும். அவங்களே பாத்தீங்கன்னா ஹெவனுக்கு தான் போனாங்க, இத்தனைக்கும் உண்மை சொன்னாங்க. பட் இவங்க வந்து ததிபாண்டன் வந்து பொய் சொன்னாங்க, பொய் சொல்லி இருந்தாலும் மோட்சம் கிடைச்சு அவங்க வந்து ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுக்கு போயாச்சு அப்படின்ட்டு சொல்றாங்க. ஏன்னா தர்மத்திலே வந்து 2 விதமான தர்மம் இருக்கும். ஒண்ணு வந்து விசேஷ தர்மம், இன்னொன்னு வந்து சாமானிய தர்மம் அப்படின்னு 2 தர்மம் இருக்கான். விசேஷ தர்மம்னா
கிருஷ்ணர் இங்க இல்ல அப்படின்னு இப்போ கிருஷ்ணர் இங்க இருந்தாலும் கிருஷ்ணர் வந்து இங்க இல்ல அப்படின்ட்டு சொல்லி அவங்க காப்பாத்தி விடுறாங்க பாருங்க. ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல விஷயத்துக்காக கிருஷ்ணரை காப்பாத்துறதுனால இவங்க வந்து சாமானிய தர்மத்தை கையை விட்டுட்டு விசேஷ தர்மத்தை வந்து புடிச்சுக்கிறாங்க. அதனால அவங்க வந்து உண்மையே பேசலன்னா கூட சரி, கிருஷ்ணரை பகவானை காப்பாத்துறதுனால இவங்களுக்கு வந்து மோட்சம் கிடைச்சது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ராமர் என்ன பண்ணாங்க, தசரத மகாராஜா ராமரை வந்து வனவாசம் அனுப்புனாங்க. எதுக்கு? கைகைக்கு நான் வாக்கு கொடுத்துட்டேன் அப்படின்ட்டு ஒரு காட் வந்து வனவாசம் அனுப்புனதுனால, அதாவது விசேஷ தர்மத்தை வந்து கையை விட்டுட்டு சாமானிய தர்மத்தை நான் வாக்கு கொடுத்துட்டேன் இல்லையா, சோ அதை நான் ஃபாலோ பண்ணிதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாமானிய தர்மத்தை வந்து ஃபாலோ பண்ணதுனாலதான் அவர் வந்து ஹெவனுக்கு போனதாகவும் இவர் வந்து டைரக்டா மோட்சம் காட்டி மேல போனார். அந்த மாதிரி தர்மம் சொல்றோம், நம்ம பொய் சொல்றோம், உண்மை சொல்றோம், அந்த மாதிரி எவ்வளவு விஷயம் இருந்தாலும் அதுல எது பியூரிட்டி, எது பகவான் சொல்றது அதுதான் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இப்போ பிரகலாதன் வந்து சொல்றாங்க என்னன்னா, இங்க இங்க ததிபந்தன் என்ன சொன்னாங்க, இங்க இல்ல கிருஷ்ணர் இங்க எங்குமே இல்ல, நான் பார்த்து 6 மாசம் ஆச்சுன்னாங்க. எங்கேயுமே இல்லைன்னு சொன்னவங்களுக்கும் மோட்சம். பிரகலாதன் என்ன சொன்னாங்க, தூணுலயும் இருப்பாங்க துரும்புலயும் இருப்பாங்க, எங்க வேணாலும் இருப்பாங்க, நரசிம்மரை நீங்க இங்க உடைச்சு பாருங்க தூண்ல அப்படின்னு சொன்னவங்களுக்கும் மோட்சம். அதனால அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுடைய மனசுல எவ்வளோ நம்ம வந்து காடை நினைச்சு எவ்வளவு தூரம் நம்ம பகவானுக்கு சேவை பண்ணுவோம், பலனை எதிர்பார்க்காம நம்ம கடமைகளை செய்யணுமோ, எதிர்பார்க்கறோமோ பகவானுக்கு அப்படின்னு அதை பார்த்து நம்ம செய்யணுமோ, அதை வச்சு நம்மளுடைய மோட்சமோ நம்மளுக்கு காட் ஃபேவர் பண்றது எல்லாமே நடக்கும் அப்படின்ட்டு சொல்றாங்க. இந்த மாதிரி இந்த இந்த ததிபந்தனை பார்த்துட்டு ராதா நினைச்சாங்களாம், அது லட்சுமி நினைச்சாங்களாம். என்னன்னா மிச்ச துவாபர யுகத்துல வந்து திருக்கோளூர் பெண் பிள்ளை வந்து நினைச்சாங்க, அச்சோ நம்ம பிறகாம போயிட்டோமே, நம்ம கிருஷ்ணரோட நம்ம ஒரு கோபிகை பண்ணிக்கலாமே, நம்ம வந்து அவரோட இந்த மாதிரி எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணாம டைம், அவருடைய எல்லாம் பார்க்காம போயிட்டோமே அப்படின்னு திருக்கோளூர் பெண் பிள்ளை வந்து நினைச்சதா அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, தேங்க்யூ. ஜெய் ஸ்ரீராமண்ணா.